ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம நீட் 2020 ஃபிசிக்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறாங்க, a ball is thrown vertically downwards with a velocity of 20 meters per second from a top of the tower. It hits the ground after some time with a velocity of 80 meters per second. The height of the tower is என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஜியை வந்து 10 அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ வந்து நமக்கு அதை படமாக வரைஞ்சிடலாம். நமக்கு ஒரு பில்டிங் கொடுத்துருக்காங்க, ஒரு டவர் கொடுத்துருக்காங்க. அந்த டவருக்கு ஒரு ஹைட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டவரில் என்ன பண்ணுறாங்கன்னா நிற்கிறாங்க. இப்போ நான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இதுதான் என்னுடைய ஒய் ஆக்சிஸாக நான் எடுத்துக்கிறேன். சரியா, கீழே போகிறது தான் என்னோடய ஒய் ஆக்சிஸ், இதுதான் என்னுடைய ஆர்ஜின், இதுதான் என்னுடைய ஆர்ஜினாகவும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ அதனால் இனிஷியல் பொசிஷன் எனக்கு இதுதான் என்னென்னா ஒய் இனிஷியல், ஒய் 0 இஸ் ஈக்குவல் டு நான் இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் 0 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். 0 மீட்டர் இந்த இடம் தான், இந்த லொக்கேஷன், பர்டிகுலராக இந்த லொக்கேஷன். இந்த பில்டிங்கோட ஹைட் ஹெச் தானே. ஸோ இந்த இடம் வந்து எனக்கு எப்படி இருக்குது, ஹெச்சாக இருக்குன்னா இந்த இடத்துல எனக்கு ஒய் ஃபைனல் என்ன, இறுதி என்ன, ஒய் இனிஷியல் ஒய் 0 எனக்கு இது, ஒய் ஃபைனல் எனக்கு தெரிய போகிறது இல்லை, அது வந்து என்னென்னா ஹெச் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். டாப் ஆஃப் த டவர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாலை நான் எறிகிறேன். ஐ எம் கோயிங் டு த்ரோ இட் டவுன்வர்ட்ஸில் நான் எரிய போகிறேன். எரியும் போது நான் டவுன்வர்ட்ஸில் எந்த வேகத்தில் நான் எறிகிறேன் அப்படின்னா, எரியும் பொழுது என்ன கொடுத்துருக்காங்க 20 மீட்டர் per செகண்டில் எரியறதாப்பில் கொடுத்துருக்காங்க. ஐம் சாரி, தரையில் வந்து கரெக்டாக விழும் பொழுது எந்த வேகத்தில் விழுதான் 80 மீட்டர் per செகண்டில் விழுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த பில்டிங்குடைய ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு என்னென்னா ஒரு யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் ப்ராப்ளம். அதனால் ஆக்சிலரேஷனுடைய கைனமெட்டிக் ஈக்குவேஷன் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சிலரேஷனுடைய கைனமெட்டிக் ஈக்குவேஷன் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா, இப்போ இங்கே நமக்கு கொடுத்துருக்க டேட்டா எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, அப்புறம் வேறு எதுவும் கொடுக்கல. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைட். நமக்கு வந்து இதனுடைய ஆக்சிலரேட்டட் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால AY இஸ் ஈக்குவல் டு நான் என்ன எடுத்துக்கிறேன் G அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன் G எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஏன் சார் -G தானே சார் எடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நான் AY ஈக்குவல் டு G எடுத்த காரணம் என்ன, நான் டவுன்வர்ட் YS பாசிட்டிவ் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். சரியா, நல்லா புரிஞ்சுக்கணும், டவுன்வர்ட் YS பாசிட்டிவ். சரி, நிறைய கைனமெட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. நமக்கு தேவையான கைனமெட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஹைட், அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், ஹைட், இது எல்லாத்தையும் பொறுத்துற மாதிரி ஏதாவது கைனமெட்டிக் ஈக்குவேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அந்த V = U + AT, S = UT + ½ AT² அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அதில் யூஸ் பண்ணால் நமக்கு எல்லாத்துக்குமே பயன்படுற மாதிரி இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னென்னா VY² - UY² ஈக்குவல் டு 2AY. இங்கே எஸ்ன்னு எழுதுவாங்க, நான் எல்லாமே ஒய் காம்பனண்ட்டுக்கு எழுதுறேன். இது நான் எழுதக்கூடிய ஒரு மெத்தட், ஒய் ஃபைனல் மைனஸ் ஒய் இனிஷியல் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் ப்ளக் பண்ணால் உள்ளே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா ஒய் இனிஷியல் என்னப்பா இருக்குது, நமக்கு ஒய் இனிஷியல் அந்த ஸ்கெமேட்டிக் டயக்ராமில் நம்ம என்ன வரைஞ்சிருந்தோம்னா ஒய் இனிஷியல் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம வரைஞ்சிருந்தோம். அப்படி தானே, ஒய் இனிஷியல் ஈக்குவல் டு 0, ஒய் ஃபைனல் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு நம்ம எழுதியிருந்தோம். ஓகே, இப்போ அதை நம்ம இங்கே ப்ளக்இன் பண்ணிடலாமா, உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ப்ளக்இன் பண்ணால் இங்கே எனக்கு ஒய் இனிஷியல் ஈக்குவல் டு 0, ஒய் ஃபைனல் ஈக்குவல் டு ஹெச், ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுத, ஒய் ஈக்குவல் டு நமக்கு ஜி எழுதணும், பிகாஸ் ஒய் இஸ் டேக்கன் டவுன்வர்ட் அஸ் பாசிட்டிவ். இனிஷியல் வெலாசிட்டி நம்ம என்ன வேகத்தில் அந்த பந்தை தூக்கி எறிஞ்சோம், 20 மீட்டர் per செகண்டில் பந்தை தூக்கி எறிஞ்சோம். தரையில் வந்து விழும் பொழுது அந்த ஹைட் தூரம் ட்ராவல் ஆகி வந்து விழும் பொழுது எனக்கு எவ்வளோ 80 மீட்டர் per செகண்டில் விழுந்ததாப்பில் நமக்கு எழுதணும். ஓகே, ஸோ 80 மீட்டர் per செகண்ட் த ஹோல் ஸ்கொயர் நம்ம பண்ணும் பொழுது ஸோ என்ன வரும் 64,0,0 என்ன வருதுன்னா மீட்டர் ஸ்கொயர் per செகண்ட் ஸ்கொயர் வருது. ஓகே, 20 ஏன்னா அதையும் ஸ்கொயர் பண்ணணும், யூனிட்டி ஸ்கொயர் பண்ணணும். 20 ஸ்கொயர் பண்ணும் பொழுது 400 மீட்டர் ஸ்கொயர் per செகண்ட் ஸ்கொயர் வருது, per செகண்ட் ஸ்கொயர் வருது. ஏன்னா மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் பண்ணால் மீட்டர் ஸ்கொயர் per செகண்ட் ஸ்கொயர். when we do the subtraction we have 6000 meter square per second square எனக்கு வரும். நமக்கு என்ன எடுத்துக்கொள்ள சொல்லிட்டாங்க, ஜியை வந்து 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு எடுக்க சொல்லிட்டாங்க ஆக்சிலரேஷனை.
மீதி இங்கே we have h அப்படிங்கிற ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ டூ டைம்ஸ் ஆஃப் எனக்கு 10 எனக்கு என்ன வரும் 20 எனக்கு வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 20. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இப்போ ஐ கேன் கேன்சல் இட் அவுட். இந்த பக்கத்தை கேன்சல் பண்ணால் I can bring the 20 this side. H is equal to 6000 meter square per second square divided by 20 meter per second square எனக்கு இருக்க போகுது. So what I will do, 0 0 get cancel. இது அடிபடும் பொழுது it becomes 300 மாறிடும். யூனிட் மட்டும் நம்ம எழுதிடலாமா, மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் ஸ்கொயரை மல்டிப்ளைடு வித், இது தலைகீழ போகும்பொழுது டினாமினேட்டருக்கு தலைகீழ போகும்போது செகண்ட் ஸ்கொயர் மீட்டர்னு வரும். ஸோ கேன்சல் அவுட் பண்ணும்போது செகண்ட் ஸ்கொயர் கேன்சல், மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கேன்சல். ஸோ எனக்கு ஃபைனல் ஆன்சர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 300 மீட்டர் அப்படின்னு எனக்கு வரப்போகுது. ஓகே, தேங்க்யூ. இதுதான் ஆன்சர். நம்ம நம்ம பார்த்துடலாமா, ஃபைனல் டச்சை முடிச்சிடலாமே. நமக்கு ஆன்சர் 300 ஆப்ஷன் சி, இதுதான் நம்முடைய ஆன்சர். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவாக நாங்கள் வரோம். தேங்க்யூ, பை பை, see you in the next video. நன்றி.